ஜெபம் செய்வோம். அன்பும் இருக்குமல்ல பல்லவ தகப்பனே, மனமகிழ்ச்சியான அந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக அமிழ்ப்பதும் கர்த்தருடைய கிருபையை நம்முடைய இரக்கங்களுக்கு முடியவில்லை. அவை காலை தூரம் புதிதாக இருக்கிறது. காய் ஸ்தோத்திரம். ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து செபிக்க கூடாதா? என்னுடைய வார்த்தையின்படியே நான் விழித்திருந்து செபிக்க தேவன் தந்த அந்த வாய்ப்புக்காக அரை மணி நேரமாவது உடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற இந்த வாய்ப்புக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை நம்பியே நாங்கள் இந்த காரியத்தை செய்து வருகிறோம், ஜெபித்து வருகிறோம், ஸ்தோத்திரித்து வருகிறோம், பாடி வருகிறோம். கைகளை உயர்த்தி எங்கள் ஆபத்து நாட்களிலே உம்மை நோக்கி கூப்பிட்டு வரும் பொழுதெல்லாம் நீர் எங்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருந்து வருகிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். மலைகள் விலகினாலும் பருவதம் நிலை பெயர்ந்தாலும் இந்த கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறதாய் ஸ்தோத்திரம். இந்த இரக்கம் 1000 தலைமுறை வரைக்கும் நீர் எங்களுக்கு காண்பிக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நிலையிலும் எங்கள் குடும்பத்திற்காகவும் எங்கள் பெற்றோர், பிள்ளைகள், கணவன், மனைவி, குழந்தைகள், பேரப்பிள்ளைகள் அனைவருக்காகவும், வேலைக்காக, ஊழியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் இந்த நாளிலும் கேட்க போகிற இந்த வார்த்தைக்காகவும் நன்றி செலுத்தி செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன். தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன். நானும் தேவனோடு இருப்பேன். அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் கலைந்தேத்தம் விண்ணவ சாயல் அடைவேன். விண்ணவ சாயல் அடைவேன். தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன். நானும் தேவனோடிருப்பேன். பூமியின் கூடாரம் என்றும் பலவீனமே அழிந்திடுமே. பூமியின் கூடாரம் என்றும் பலவீனமே அழிந்திடுமே. கைவேலை அல்லாத பொன் வீடு கண்டடைந்து வாழ்ந்திடுவேன். கண்டடைந்து வாழ்ந்திடுவேன். தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன். நானும் தேவனோடிருப்பேன். காத்திருந்து செபிப்பதினால் கழுகு போல பறந்தெழும்பி. காத்திருந்து செபிப்பதினால் கழுகு போல பறந்தெழும்பி. ஜீவ யாத்திரையை ஓடி முடித்து ஜீவ கிரீடம் பெற்றிடுவேன். ஜீவ கிரீடம் பெற்றிடுவேன். தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன். நானும் தேவனோடிருப்பேன். தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன். நானும் தேவனோடிருப்பேன்.
கைகளை உயர்த்தி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, பரிகரிக்கப்பட வேண்டிய கடைசி சத்துரு மரணம். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மரணத்தின் காரணங்களை, மரணத்தை உண்டாக்குகிற பாவங்களை, மரணத்தை உண்டாக்குகிற சாபங்களை, தற்கொலை எண்ணங்களை உருவாக்குகின்ற பிசாசின் சதி வலைகளை, அதே போல பலவிதமான பாரங்கள், வியாதிகள், நோய்கள், மரணத்திற்கு ஏதுவான நோய்கள், இவற்றிலிருந்து விடுதலையாக்குறவர் நீர் ஒருவரே. இந்த 2026 ஆண்டிலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம், மரணத்தை ஜெயித்த என் ஆண்டவர் இருக்கிறார். அதனாலே மரண பயம் எங்களுக்குள் இருக்க வேண்டியது அவசியமில்லை. மரண பயம் எங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு சதா பயந்து கொண்டிருக்கிறவங்க, வியாதி வந்துட்டா, பலவீனம் வந்துட்டா, நோய் வந்துட்டா, விபத்து வந்துட்டா, நாசமோசங்கள் வந்துட்டா, நான் மரணிச்சா என்ன ஆகும் என்ற ஒரு கேள்வியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நாளிலே சில காரியங்களை பேசுவாராக. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, இப்படிப்பட்ட மரண பயங்களிலிருந்து என்னை நீக்கி அருளும் சுவாமி. இந்த நாளிலும் கூட திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், உயர்வுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், கேன்சர் கிருமிகளுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள், ஐசியிலிருந்து ஜெபிக்கிற பிள்ளைகள், வெளிநாடுகளிலிருந்து இந்த ஜெபத்தில் பங்கு பெற்றிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பெற பண்ணுகிறவர், பிரசவிக்க பண்ணுகிறவர் நீர். ஆகாரின் கண்ணீரை கண்டவர், நீர் அன்னாளின் கண்ணீரை கண்டவர். எசேக்கியாவுக்கு 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தவர் நீர். இப்படி செய்தவர் எங்கள் வாழ்க்கையிலும் செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கடன் நீக்கப்படட்டும் ஆண்டவரே. கடன் என்னும் அந்த நுகத்தடி எங்களிலிருந்து நீக்கப்படட்டும். நான் விடுதலை அடையட்டும். இந்த மாதத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்து எங்களை ஆசீர்வதிப்பீரா. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கடந்த வாரம் சனிக்கிழமை கூட நம்ம இதுதான் பார்த்தோம், மரணம், ஃபியர் ஆஃப் டெத். ஒருவேளை இன்னைக்கு கொஞ்சம் அதை நம்ம பார்க்கலாம். ஆண்டுடைய ஊழியத்தில், ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்த பிறகு, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பிறகு நீங்கள் பார்க்கலாம், ஒரு விதவையின் மகனை குணமாக உயிரோடு எழுப்புகிறார். பாடையை தொட்டார். பாடை தொட்ட மாத்திரத்தில் அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். இயேசு அந்த பிரேதத்தை பார்த்து, வாலிபனே எழுந்துரு என்றார். வாலிபன் எழுந்து பேச தொடங்கினான். இது ரோட்டில் நடக்கிற ஒரு உயிர் படைய செய்கிற ஒரு மிராக்கள், அல்லது ஜீவனை கொடுக்கிற ஒரு மிராக்கள், அல்லது செத்து போன உயிரோடு எழுப்புகிற ஒரு மிராக்கள். ரோட்டிலிருந்து வீட்டுக்குள் செல்கிறார். வீட்டுக்குள் செல்கிற பொழுது எபீருவின் மகள் மரித்து போயிருந்தாள். தலித்தாகுமி என்று சொன்னார். தலித்தாகுமி என்றால் சிறு பெண்ணே எழுந்துரு என்று அர்த்தமாம். சிறு பெண் எழுந்திருந்தாள். அதில் முக்கியமான வசனம் என்னன்னா, எனக்கு வியந்த வசனம், அவளுக்கு உணவு கொடுங்கள் என்று இயேசு சொன்னார். அவளும் சாப்பிட்டாள். ஆமென். இதுதான் இரண்டாவது ஒரு நிகழ்வு. மூன்றாவது, அவர் கல்லறைக்குள் இருந்த லாசருவை கல்லறையிலே போய், அந்த செமிட்ரிக்குள்ளே போய், லாசருவே வெளியே வா என்றார். இந்த மூன்றுக்குள்ள ஒரு ஒற்றுமை என்னன்னா, வாலிபனே எழுந்திரு, தபித்தாள் அல்லது சிறு பெண்ணே எழுந்திரு, மூன்றாவது லாசருவே வெளியே வா பேசுகிறார். இறந்த சடலத்தின் அந்த பெயரோடு கூட அவர் பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவருக்கு அவ்வளவு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அதிகாரத்தை குறித்து தான் நாம் சிந்திக்க போகிறோம். அதுதான் மேலான அதிகாரம். அவருக்கு நாம 26
2026 அவர் கம்பேஷன் காட் என்று பார்த்தோம். அவர் மனதுருக்கம் உள்ளவர் மாத்திரமல்ல, இரக்க சுவாபம், அது மேல ரொம்ப 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 அன்புள்ளவர் என்பதை நாம் பார்த்தோம். இன்றைக்கு ஒரு நாள் 2 நாள் மேபி இந்த மரணத்தின் மீது அவருக்கு இருந்த அதிகாரத்தை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். தென் வாட் இஸ் டெத்? டெத் எல்லாருக்கும் வரும் இல்லை? அது ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்றெல்லாம் பார்க்காது. ஒரே ஒரு சங்கீதத்தை நான் வாசித்து நான் உங்களோடு கூட சில வார்த்தைகளை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் ஆவியானவர் இதை மனதில் போட்டார். இந்த மரணத்தை குறித்து ஒரு பயமே இருக்க வேணாம் செபிக்கிற பிள்ளைகளுக்கு என்பதை குறித்து ஒரு பாரத்தை வைத்தார். அதனால தான் நான் உங்களோடு கூட இதை பேசி கொண்டிருக்கிறேன். ஜனங்களே, இதை எல்லாரும் கேளுங்கள். பூமியின் குடிகளே, சிறியோரும் பெரியோரும் ஐசம், அதாவது 49ஆம் சங்கீதம், Psalm 49. ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் கேளுங்கள். பூமியின் குடிகளே, சிறியோர் பெரியோர். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஐசிறுவான்கள் எளியவர்கள், ரிச் அண்ட் புவர், ஸ்மால் அண்ட் பிக், நீங்கள் எல்லாரும் ஏகமாய் செவி கொடுங்கள். என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். என் செவியை ஓமை மொழிக்கு சாய்த்து என் மறை பொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன். என்னை தொடர்கிறவர்களுடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ள தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியது என்ன? நான் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினாலே பெருமை பாராட்டுகிற ஒருவனையாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்திலாவது அவனை மீட்டுக்கொள்ளும்படி அவன் நிமித்தம் மீட்டும் பொருளாக தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. இதுல நீங்க இந்த முதல் 5-6 வசனங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ரொம்ப முக்கியமா நீங்க வீட்டில் தியானிக்கணும். பெரியவர் சிறியவர், பணக்காரன் எளியவன், அது மாத்திரமல்ல ஐஸ்வர்யவான் செல்வந்தன் ஏழை, எல்லாருக்கும் ஒரே நிலை தான். அது என்னன்னா மரணம் ஒரு நாள் சந்திக்கும். அதனால மரணத்தை குறித்து நாம் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தாவீதுக்கு மரணத்தை பற்றிய ஒரு கண்ணோட்டம். ஏன்னா தாவீது பல இடங்களிலே அவனுக்கும் மரணத்திற்கும் ஒரே அடிதான் இருந்தது. அவ்வளவு சிறு வயதில் இருந்தேன். நான் இதை கொஞ்சம் மேலோட்டமா நான் சொல்லிட்டு செபிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும், அவன் கன்செப்ஷனே பரிதாபத்துக்குரிய கன்செப்ஷன். அவன் 8வது பிள்ளையா இந்த வீட்டில் கருத்தரிக்கும் பொழுதே தாயினாலே ரிஜெக்ட் பண்ணப்பட்டவன், தகப்பனாலே ரிஜெக்ட் பண்ணப்பட்டவன். இது வரலாற்று உண்மை. பிறந்த பிறகு இன்னும் மோசம். அதுதான் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே நான் துர்குணத்தில் உருவானேன், தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார், என் அவயவங்கள் எல்லாம் உருவேற்படும் முன்பே நான் உம்முடைய கரத்திலே விழுந்தேன் அப்படின்லாம் பேசும் பொழுது அவங்க பிறக்கும் முன்பே இந்த கருவிலே கொன்றுவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, பெண்ணா பிறந்தா கருவிலே அழிச்சிருவாங்க. நிறைய பிள்ளைகள் இந்த காலத்துல அபார்ஷன் பண்றாங்க. அதெல்லாம் பயங்கரமான தவறு. கொலைக்கு சமம். அது கொலை செய்யாதிருப்பாய, அதுக்கு எந்த விதத்துல மன்னிப்பே கிடையாது. தயவு செய்து அந்த பாவத்தை மாத்திரம் செய்திடாதீங்க. இந்த மாதிரி அவன் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே அவன் அருவருக்கப்பட்டான், ரிஜெக்ட் பண்ணப்பட்டான், வெறுப்பிலே இந்த உலகத்திலே வந்தான் அவன். அதன் பிறகு அவனுடைய வேலையே பயங்கரம் நிறைந்த பள்ளத்தாக்கு, பயங்கரம் நிறைந்த வனாந்தரம், தண்ணீர் இல்லாத பிரதேசம், கரடிகளும் ஓநாய்களும் சிங்கங்களும் பச்சிக்கிற எல்லா அனிமல்ஸும் இருக்கிற இடங்களிலே அவன் வேலைக்காக அனுப்பப்பட்டான். அவன் மெய்ப்பனாக இருந்தான். உங்களுக்கு தெரியும். அது மாத்திரமல்ல, கோலியாத் இடத்துல போகும் பொழுது அங்கேயும்
கர்த்தர் அவனை தப்புவித்தார். இப்படி அவன் தப்புவித்து கொண்டு வந்த அநேக இடத்துல அவனுக்கு ஜீவனை கர்த்தர் கொடுத்தார். கோலியாத்தை கொன்ற பிறகு சவுல் அவனை 2 முறை கொலை செய்யும்படி அவன் வகை தேடினான். நீங்க 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அது உங்களுக்கு விளங்கும் என்று நான் நம்புகிறேன். 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்போது ராஜா, நீர் அங்கே போய் நில். அவன் ஒரு பக்கத்தில் நின்றான். 18:11 பார்க்கலாம். ஒரு நிமிஷம், ஏன் இந்த சாப்டர் நான் குறிக்காம இருந்திருக்கிறேன். யோப் தனக்கு அறிவித்தவனை நோக்கி, நீ இதை கண்டாய, பின்ன ஏன் அவனை அங்கே வெட்டி தரையிலே தள்ளி போடவில்லை? நான் உனக்கு 10 வெள்ளிக்காசு ஒரு கச்சையும் கொடுக்க கடன்பட்டிருப்பேன். அதுவும் இல்லை. 1924 சவுலின் குமாரனாகிய மேபி போசேத் ராஜாவை எதிர்கொண்டு வந்து, ஓகே, எதுவுமே இல்லை. சாரி, 1 சாமுவேல் இல்லையா, மன்னிக்கவும், 1 சாமுவேல் 18 சாப்டர் தானே பார்த்தேன். இருக்கணுமே. 30ஆம் வசனம். பெலிஸ்தர் பிரபுக்கள் புறக்கணிக்கப்படுவது தாவீது சவுலுக்கு ஊழியக்காரனாக எல்லாரும் பார்க்கிலும் புத்திமான நடந்து கொண்டான். அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது. எஸ், ஓகே. 19:24 தன் வஸ்திரங்களை கழட்டி போடு, சவுலுக்கு முன்பாக தரிசனம் சொல்லி அன்று பகல் முழுவதும் ராம் முழுவதும் வஸ்திரம் எல்லாம் விழுந்து கிடந்தான். ஆகிய தெற்கு வயசில் ஒருவனானான். 24. ஓகே ஓகே உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி தெரியும். நீங்கள் கண்டுபிடிச்சி எனக்கு எழுதுங்க. நான் எழுதுனது எல்லாமே தப்பாக இருக்கு. ஈட்டியை வைத்து தாவீதை உருவ குத்த பார்த்தான். செவரோட குத்தி போட பார்த்தான். அவ்வளோ ஃபாஸ்ட். அவன் செம ஹைட்டு. 2 முறை நினைக்கிறேன் நான். ஐ எம் நாட் ராங். 2 முறை அந்த மாதிரி நடந்தது. ஜஸ்ட் மிஸ் ஆனான். அவன் சொல்லுவான், மரணத்திற்கும் எனக்கும் 1 அடி தூரம் இருந்தது என்று சொன்னான். அப்பேற்பட்ட ஒரு நிலைமை. அதனால சாவு கண்டு அவன் ஒரு நாளும் அஞ்சினதாகவே இல்லை. உடனே இமீடியட்டா அங்கிருந்து தப்பித்து அவன் ஓடி விடுவான். அப்பேற்பட்ட சாமுவேல் மரணத்தை குறித்து சொல்லும் பொழுது தாம் பிள்ளை, அதாவது பச்சைபால் இடத்துல பிறந்த பிள்ளை, அவலட்சணமாய் பிறந்த அந்த பிள்ளை மரித்த போது அவன் சொன்ன காரியத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. இங்க ஒரு காரியம் நடக்குது. அவன் 12ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துல, அப்போது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ராம் முழுவதும் தரையிலே கிடந்தான். அவனை தரையிலிருந்து எழுந்திருக்க பண்ணவும் அவன் வீட்டிலே மூப்பரானவள் எழுந்து அவனே வந்தாலும் அவன் வரமாட்டேன் என்று சொல்லி அவளோடு கூட அப்பம் சாப்பிடாமல் இருந்தான். 7ஆம் நாளிலே பிள்ளை செத்து போயிற்று என்று தாவீது ஊழியக்காரன் அவனுக்கு அறிவிக்க ஐயப்பட்டார்கள். பிள்ளை உயிரோடு இருக்கையில் நாம் அவரோடு கூட பேசுகிற பொழுது அவர் நம்முடைய சொல் கேட்கவில்லை. பிள்ளை செத்து போயிற்று என்று அவரோடு கூட சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? அதிகமாக வியாகுலப்படுவாரே என்று பேசிக்கொண்டான். தாவீது தன் ஊழியக்காரன் ரகசியமாய் பேசிக்கொள்கிறதை கண்டு பிள்ளை செத்து போயிற்று என்று அறிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, பிள்ளை செத்து போயிற்றோ என்று கேட்டான். செத்து போயிற்று என்றார்கள். அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்திலே பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து கோயிலுக்கு போயிட்டான். நல்லா கவனிங்க. போஜனம் கேட்டான். அவனுக்கு முன்பாக அதை வைத்த போது புசித்தான். அப்போது அவனுடைய ஊழியக்காரன் அவனை நோக்கி, நீ செய்கிற இந்த காரியம் என்ன?
பிள்ளை உயிரோடு இருக்கையில் உபவாசித்து அழுதீர், பிள்ளை மரித்த பின்பு எழுந்திருந்து ஆசனம் பண்ணுகிறீரே என்றார்கள். அதற்கு அவன், பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படி கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதேன். அது மரித்திருக்கிற இப்பொழுது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? அது மரித்திருக்கிற பொழுது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி நான் அதை திரும்ப வர பண்ணக்கூடுமோ? நான் அவனிடத்தில் போவேனே அல்லாமல் அது என்னிடத்தில் திரும்ப வரப்போகிறதில்லை என்றான். பிரியமானவர்களே, இதை நீங்க மனதில் ஆழமா பதிவு வைத்துக் கொள்ளுங்க. இந்த நிகழ்ச்சியில ஆவியானவர் என்ன வாழ்க்கையில் நடந்த ஒரு சோகமான ஒரு நிகழ்ச்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். 2001 எனக்கு ஒரு பிள்ளை கர்த்தர் கொடுத்தார். ஃபர்ஸ்ட் பிள்ளை ஒரு 7.5 மாதம். அது ஒரு பெரிய ஸ்டோரி, உங்களுக்கு தெரியும். 7.5 மாதம் படித்து அந்த குழந்தை டெலிவரி டைம் மாதிரி ஆயிடுச்சு. அது ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு பெரிய கட்டி இருந்தது. அது அபோர்ஷன் மாதிரி தான், ப்ரீ மெச்சூர்டு டெலிவரி மாதிரி தான். மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம். மருத்துவர் பார்ட்டியில் இல்லை, யூட்ரஸை விட்டு குழந்தை இறங்கி வந்துருச்சு, இப்போ செல்விக்கு நேராக இருக்குது, ஒன்றும் செய்ய முடியாது, எடுத்து விட வேண்டும் சொன்னாங்க. அந்த குழந்தை கொஞ்ச நேரத்தில் பிறந்து ஒரு மணி நேரம் உயிரோடு இருந்தது. ரொம்ப அழகாக என்ன மாதிரி இருந்தது. நானும் அதை பார்த்து கொண்டு இருந்தேன். மனைவி பிரசவ வார்டில் ரொம்ப அவங்க அந்த மாதிரி அன்கான்ஷியஸாக அந்த மாதிரி ஒரு எமோஷ்னலாக இருந்தாங்க. அதே என் கண் முன்னாலே இறந்து போச்சு. அதன் பிறகு அது என் பெற்றோர்களாக வர, அவங்க பெற்றோர்கள் வர, அதை அங்கே பெங்களூர் பட்டணத்திலே நாங்கள் அடக்கம் பண்ணினோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் இதற்காக நான் கண்ணீரோடு அழுது கொண்டே இருந்தேன். என்னையே சபித்து கொள்வேன். தாடி வளர்த்தேன், சரியாக குளிக்கலை, சரியாக சாப்பிடலை, பல நேரம் அழுது கொண்டு இருந்தேன். கண்ணீரே உணவாயிற்று என்று வேதம் சொல்கிறபடி அப்படிதான் வாழ்க்கையே ரொம்ப சோகத்தில் இருந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ன் ஆண் குழந்தை, அதுவும் 7.5 மாதம் வரைக்கும் பாதுகாத்து வைத்த குழந்தை அப்போது திடீரென்று பிறந்து மறிக்கிறது என்று சொன்னால் அது யாருக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. பல சமயங்களில் அதை பற்றி நாங்கள் சிந்திப்பது உண்டு. இந்த நேரத்தில் எனக்கு வந்த ஒரு தாட் என்னன்னா, எல்லாருக்கும் அந்த கேள்வி இருக்கும், நம்ம போய் நம்ம உறவுகளை பார்ப்போமா, நம்ம பிள்ளைய பார்ப்போமா, எப்படி இருப்பான், அம்மா அப்பா அவங்க எப்படி இருப்பாங்க. இப்போ சங்கீதக்காரன், இது பைபிள் இன்ஸ்பயர்ட் பை த ஹோலி ஸ்பிரிட், எல்லாமே ஆவியானவர் எழுதினது தான். இதுலேருந்து எனக்கு கிடைக்கப்பட்ட ஒரு நிச்சயம் என்னன்னா, ஒருவேளை ஆண்டவர் வருகை என்பது நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, அல்லது நமக்கே அழைப்பு வரும்னா, யாருக்கு தெரியும், அது கர்த்தருடைய சித்தம் தான். வரும்னா நம்ம போனோம்னா நாம் இழந்தவர்களை நாம் பார்ப்போம். அப்பா அப்படின்னு ஒருத்தன் வருவான், நான் அவனை அட்ரெஸ் பண்ண முடியாது, ஆனாலும் அவன் சொல்வான் இந்த மாதிரி. அதே மாதிரி தாய் தகப்பனை என்னால் பார்க்க முடியும். ஐ கேன் see that. அது ஒரு எக்ஸைட்டிங் டைம். அதுதான் இங்கே தாவீது சொல்கிறான், நான் உபவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் அதனிடத்துல அழகாக மாற்றிட்டான், அதனிடத்துல போவேனே அல்லாமல் அது என்னிடத்தில் திரும்ப வரப்போவதில்லை. அதுக்காக உடனே இமீடியட்டாக போய் அவன் தற்கொலை பண்ணிலாம் செத்துடல. அதுதான் தப்பு. இப்போ நான் சில நேரங்கள் பேசும்பொழுது ரொம்ப கவனமாக பேச வேண்டியிருக்கு. செத்துட்டா உடனே செத்துருங்க, உடனே இமீடியட்டாக போய் பார்க்கலாம், அப்படிலாம் நீங்கள் செத்தீங்கன்னா நரகம் தான் போவீங்க, பரலோகம் போக முடியாது. தற்கொலை ஆண்டோடைய டிக்ஷனரியிலே கிடையாது, பைபிள்லே கிடையாது. அவரை அழைக்கிற நேரத்தில் தான் நாம் ரெடியாக இருக்க வேண்டாம். அதனால் மரணத்தை குறித்து நாம் அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று தான் நான் சொல்ல முடியும். இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, நீங்கள் பிப்ளிக்கலாக மரணத்தை பற்றிய ஒரு கருத்து அறிவு நமக்கு உண்டாக வேண்டும்.
அப்படி இருந்துச்சுன்னா நிச்சயம் நம்ம அதை பற்றி பயப்படவே மாட்டோம், துணிந்து நிற்போம். ஆட இதுதானே, இவ்வளவு தானே இல்லை அப்படின்னு நினைக்க தோணும். எனவே இன்னைக்கு எல்லாருக்குமான மெசேஜ்னு சொல்ல முடியாது. ஒருவேளை ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலே எல்லாருக்கும் வர வேண்டிய ஒரு பயம் இது. அதனாலதான் நான் முன்கூட்டியே எச்சரிப்பாக இந்த வசனங்கள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு போதிக்கும்படி சொன்னதுனால போதித்து கொண்டிருக்கிறேன். இந்த மரண பயம் யாருக்கு வந்தாலும் சரி, அது இப்படிதான் எடுத்துக்கொள்ளணும். நான் போவேனே தவிர அது திரும்பி வரப்போவதில்லை, அவர்கள் திரும்பி வரப்போவதில்லை. என்னைக்கு போவேன்? கர்த்தர் எனக்கு அழைக்கிற அழைப்பின்படியே நான் போவேன், சித்தத்தின்படியே போவேன். பிரியமானவர்களே, எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசு தான். இது ஆரம்பத்திலே அவரால் தடுக்கவும் முடியும், அதான் சொல்ல முடியும். ஆண்டவரத்தில் போகும் பொழுது அவர் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். எசேக்கியா மாதிரி 15 ஆண்டுகள் குட்டி கொடுத்தார். 12 வருடம் தான் ஒரு பெண். அந்த பெண்ணுக்கு வாழ்க்கையை கொடுத்தார், உயிரை கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார். அதுக்கப்புறம் அந்த பெண் எத்தனை ஆண்டுகள் உயிரோடு வாழ்ந்தாங்க நமக்கு தெரியாது. ஒரு வாலிபன்னா அவனுக்கு 18 வயசு, டீன்ல தான் இருப்பான். அவனுக்கு ஜீவனை கொடுத்தார். லாசரு 21 வயது, 30 வயது மேபி இருக்கலாம். ஃப்ரெண்ட் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொன்னா 30 வயது இருக்கலாம். பாருங்க, எல்லாவற்றிலும் அவரும் சிலுவிலே மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அந்த புதிய மேனியை தரித்து கொண்டதெல்லாம். அதனாலதான் அந்த தேவ சாயலை மாறினேன் என்ற பாடலை பாடினேன். உங்களுக்கு பயம் வரக்கூடாது, அச்சம் வரக்கூடாது. ஆண்டவர் எனக்காக யாவும் செய்ய முடியும். அவருடைய அதுதான் வசனம் இருக்கு, அவருடைய அதிகாரம் இல்லாமல், அவருடைய உத்தரவு இல்லாமல் நம்முடைய ஜீவனை யாரும் பறிக்கவே முடியாது. நம்ம ஆண்டவர் கையில் இருப்போம்னா, அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் யாரும் நம்ம ஜீவனை எடுக்கவே முடியாது. அதனால அவர் கையில இருக்க பிரயாசப்படுவோம். வேதத்தை வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம், ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணலாம், நமக்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம், ஜெபிப்போம். இதெல்லாம் ஜெபிக்கும் பொழுது அவர் எதுக்கு வந்தார் உங்களுக்கு தெரியும்ல, ஜீவன் உண்டாயிருக்கவும், அந்த ஜீவன் பரிபூரணப்படவுமே அவர் வந்தார். பரிபூர்ண ஜீவனை கர்த்தர் தருவார். ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை பொழுதிலே நீர் எங்களோடு கூட பேசுகிற வித்தியாசமான தலைப்புகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இது எல்லாருக்கும் பயன்படுமா என்றால் இல்லை, ஆனாலும் ஏதோ ஒரு நேரத்தில் எல்லாருக்கும் பயன்படும். கர்த்தாவே, இந்த மரண பயத்திலிருந்து எங்கள் பிள்ளைகளை எல்லாரையும் வெளியிலே கொண்டு வந்துடுங்க. மரணத்தின் அதிகாரி நீர், பிசாசு அல்ல. அவன் கொல்லவும் வகை தேடுகிறானே தவிர அவனாலே முற்றிலுமாக ஜீவனை எடுக்க முடியாது. வகை தேடுவான், ஏமாற்றுவான், நம்மை நம்ப வைத்து கழுத்தறுப்பான். ஆனாலும் அவனால் ஜீவனை எடுக்க முடியாது. ஏனென்றால் ஜீவன் ஆண்டவர் கரத்தில் இருக்கிறது. ஒருவேளை நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்போமா? கர்த்தாவே, நீர் எங்களை வைத்து கொள்ளுங்க. நாங்கள் எங்கள் பிள்ளைகள், எங்கள் கணவன், மனைவி, பெற்றோர் எல்லாம் அவருடைய கரத்திலே பத்திரமாக இருக்க உதவி செய்யும். இன்னைக்கும் கூட எதுக்காகலாம் ஜெபிக்கிறாங்களோ, வேலைக்காக, கல்விக்காக, தேர்வுக்காக, அசைன்மெண்ட்காக, ப்ராஜெக்ட்காக, வெளிநாட்டிலிருந்து திருமணத்திற்காக, வேலைக்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, அல்லது வியாதிக்காக, கேன்சருக்காக, கேஸ்ட்ரிக்காக, அல்சருக்காக, அல்லது அல்சரில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அல்சர்ஸ்க்காக, கட்டிகளுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் இப்பொழுதே தொடுவீராக. அதே மாதிரி வறுமை முற்றிலுமாக நீக்கி நல்ல ஒரு சுதந்திரமாய் வாழ்கிற, சமாதானமாய் வாழ்கிற ஒரு பொருளாதாரத்தை நம்முடைய பிள்ளைகளை தந்த ஆசீர்வதி. இயேசுவின் உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனின் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் சதாக்கள் அழைத்திருப்பதாக. ஆமென். God bless you.